வணக்கம் நண்பர்களே. 2024ல் டிஎன்பிஎஸ்சியில் கேட்டிருந்த கொஷின்ஸை நம்ம டாபிக் வைஸாக பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் ஏற்கனவே வால்யூம் டாப்பிக்கில் ஒரு ஃபஸ்ட்டு 5 கொஷின் பார்த்துருக்கோம். இப்போ அதோடைய தொடர்ச்சியை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். 6வது கேள்வி பாருங்கள். 5 சென்டிமீட்டர் பக்க அளவுள்ள ஒரே மாதிரியான 2 கனச்சதுரங்கள் ஒன்றுடன் ஒன்று பக்கவாட்டில் இணைக்கப்படும் பொழுது கிடைக்கும் புதிய கனச்செவகத்தின் மொத்த பரப்பை காண்க. அதாவது 2 கனச்சதுரத்தை பக்கத்தில் இணைக்கிறாங்க. அப்போ ஒரு கனச்செவகம் கிடைக்குது. அதோட மொத்த பரப்பு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இதோட பக்க அளவு எவ்வளோ சொல்லியிருக்காங்க? 5 சென்டிமீட்டர். கனச்செவகம்னா நமக்கு என்னென்ன தேவை அப்படின்னா நீளம், அகலம், உயரம் தேவை. இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. 2 வடிவத்தை பக்கத்தில் சேர்க்குறப்ப இது ஒரு 5, நீளம் இன்னொரு 5 சேரும். ஏன்னா 2 வடிவத்தை பக்கத்தில் சேர்க்குறோம் அப்படிங்கிறதால 5 + 5 என்ன வந்துடும் அப்படின்னா 10ன்னு வந்துடும். பட் அகலமும் உயரமும் மாறாது. அகலம் என்னவே தான் இருக்கும்னா இந்த 5 தான் இருக்கும். உயரம் என்னவே தான் இருக்கும்னா இந்த 5 தான் இருக்கும். ஏன்னா யோசிச்சு பாருங்களேன். இப்படி 2 வடிவத்தை நான் உங்களுக்கு புரியறதுக்காக 2 டைமென்ஷனில் சதுரம் எடுத்துக்கிறேன். நீளம்னா இது ஒரு 5, இது ஒரு 5. அகலம்னா இந்த திக்னஸ் வருது பாருங்க, இது கண்டிப்பாக இது மாறாது. இதுக்கு எப்படி இருக்கோ அதே மாதிரியே தான் இருக்கும். ஹைட்டும் அதே தான். இங்கே என்ன ஹைட் இருந்துச்சோ அதுதான் மொத்தமாகவே இருக்கும் அப்படிங்கிறதால ஹைட்டும் மாறாது. ஸோ நீங்கள் எதை மட்டும் ஆட் பண்ணிட்டா போதும்? நீளத்தை மட்டும் டபுள் ஆக்கிட்டா போதும். எப்போ? 2ன்னு சொல்லும்போது. ஒருவேளை இதே இடத்துல 3 கனச்சதுரங்களை சேர்த்துருந்தாங்கன்னா அப்போ நீளம் என்னவா இருக்கும்? 5 + 5 + 5 15ன்னு ஆயிருக்கும். ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? ஓகே, இது நீளம், அகலம், உயரம் தெரிஞ்சிருச்சு. அவங்க என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க? கனச்செவகத்தினுடைய மொத்த பரப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. நம்ம இதுக்கு முன்னாடி வீடியோவில் நடத்தும் போதே சொன்னோம் பாருங்க. கனச்செவகத்தினுடைய மொத்த பரப்புக்கு ஃபார்முலா 2 × LB + BH + HL. அப்போ 2 × LB, LEBயும் பெருக்கணும். 5 50, BH 5 25, HL I 50, மொத்தையும் கூட்டணும் அப்படின்னா 125. அப்போ 2 × 125 பெருக்கணும் அப்படின்னா என்ன கிடைக்குது அப்படின்னா 250ன்னு கிடைக்குது. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சி 250 சென்டிமீட்டர் ஸ்கொயர். அவங்க இது மாதிரியான கொஷின்ஸை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலும் என்ன தான் கேட்குறாங்க அப்படின்னா அதோட மொத்த புறப்பரப்பு தான் கேட்குறாங்க கனச்செவகத்துக்கு. இதுவும் நம்மளுடைய ஸ்கூல் புக்கில் இருக்கக்கூடிய மாடல் தான். மொத்தமே இந்த மாடலில் 2 கொஷின் தான் இருக்குது. அது ரெண்டையுமே வேறு டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் அப்படியே கேட்டு வச்சிருக்காங்க. சரிங்களா? ஸோ இந்த கான்செப்டை புரிஞ்சுக்கிட்டே திரும்ப புக்கில் இருக்கிறத ப்ராக்டிஸ் பண்ணாலே போதும். நம்மளால ஈஸியாக அவங்க கேட்குற எல்லா கொஸ்டினுக்குமே ஆன்சர் பண்ண முடியும். அதுதான் சொல்கிறோமே, மேத்ஸில் நம்மளோட எய்ம் என்னவா இருக்கணும் அப்படின்னா 25 out of 25. 20க்கு மேலே போடுறது, 15க்கு மேலே எடுக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. நிச்சயமாக நம்மளோட எய்ம் இந்த வருஷம் டிஎன்பிஎஸ்சியில் ஈவன் குரூப் 4, குரூப் 2 எந்த எக்ஸாமாக இருந்தாலும் அவங்க கேட்குறதுக்கு 25 out of 25 மேத்ஸையும் கரெக்டாக போடுறோம் அப்படிங்கிறது தான் நம்மளோட எய்மாக இருக்கணும். சரிங்களா? ஓகே, இந்த இடத்துல நான் உங்களுக்கு இன்னொரு கொஸ்டின் தரேன். ஒவ்வொரு வீடியோவில் நம்ம ஒரு சில கொஸ்டின்ஸ் தரோம் இல்லையா? இங்கே 2ன்னு இல்லாமல் 3 கனச்சதுரங்கள் ஒன்று சேர்த்துருந்தாங்க அப்படின்னா அப்போ இந்த கனச்செவகத்தினுடைய மொத்த பரப்பு என்னவா இருக்கும் அப்படிங்கிறதுக்கு நீங்கள் எனக்கு கீழே கமெண்ட்ல சொல்லுங்கள். நம்ம புரியுதா? இங்கே 2ன்னு சொல்லியிருக்கோம். இதுவே சப்போஸ் 3ன்னு கொடுத்துருந்தாங்கன்னா. சரியா? அடுத்து 7வது கேள்வி. 4 சென்டிமீட்டர் பக்க அளவுடைய ஒரே மாதிரியான 3 கனச்சதுரங்கள் ஒன்றுடன் ஒன்று பக்கவாட்டில் இணைக்கப்படும் பொழுது கிடைக்கும் புதிய கனச்செவகத்தின் மொத்த பரப்பு காண்க. சொன்னோமா? இப்போ போன கேள்விக்கு சொன்ன அதே இது கேட்டாங்க பாருங்க. 3 வச்சு கேட்டிருக்காங்க. அப்போ LBH கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த கனச்சதுரத்தினுடைய பக்க அளவு 4. அப்போ 3 சேர்க்கறதால என்னவாயிடும்? 4 + 4 + 4, 4 4 8, 8 4 12. அப்போ நீளம் 12 ஆயிடும். அகலமும் உயரமும் எப்படி இருந்தாலும் மாறாது. அங்கே சொன்ன அதே நம்பர் தான், 4 + 4. இப்போதான் ஃபார்முலா சொன்னோம், ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் இன்னொன்று ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கிறதுலாம் கிடையாது. உங்களுக்கு ஃபார்முலா தெரிஞ்சதா வேற ஏதாவது கொஸ்டின் யூஸ் ஆகுமேன்றதுக்காக தான் ஃபார்முலா சொல்லணே தவிர எல்லா இடத்துலையும் அதை உட்காந்து மெமரி பண்ணணும்னு கிடையாது. என்ன ட்ரிக், என்ன ஐடியா? என்ன 2 2 மல்டிப்ளை பண்ணணும். பாருங்க, 4 12 48, நன்னாங்கு 16, திரும்ப 4 12 48. எப்பயாவது சின்ன சின்ன ட்ரிக் மறந்துச்சுன்னா கூட அந்த ஃபார்முலா தான் உங்களுக்கு கை கொடுக்குன்றதால தான் அதையும் சேர்த்து சொல்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணுறோம். ஸோ ஆட் பண்ணோம் அப்படின்னா 112. ஸோ 2 × 112 பெருக்கணும் அப்படின்னா 224 அப்படிங்கிறது தான் நம்மளோட ஆன்சர். முடிஞ்சு போச்சு பாருங்க. நம்ம புரிஞ்சுக்க முடியுதா? ஸோ சின்ன விஷயம்தான். இங்கே நான் உங்களுக்கு ஒரு ஹோம்ஒர்க் தரேன். என்னன்னா, இங்கே 3 கனச்சதுரங்கள்னு கொடுத்துருக்காங்கல்ல. நான் இந்த இடத்துல உங்களுக்கு என்னென்னு மாற்றி கொடுக்குறேன் அப்படின்னா 2 கனச்சதுரங்கள். ஸோ 2 கனச்சதுரத்தை சேர்த்தா அப்போ மொத்த புறப்பரப்பு என்னவா இருக்கும் அப்படிங்கிறதுக்கு நீங்கள் எனக்கு ஆன்சர் சொல்லுங்கள். நம்ம புரியுதா? போன கேள்வி 2 கொடுத்துருந்தாங்க, நான் உங்களை 3ஆக கேட்டிருந்தேன். இங்கே 3 கொடுத்துருக்காங்க, நான் உங்களுக்கு 2ன்னு கேட்டிருக்கேன். சரிங்களா? அடுத்த 8வது கேள்வி. உயரம் 4 மீட்டர் மற்றும் அடிப்பரப்பு 500 சதுர மீட்டர் கொண்ட ஒரு உருளையின் கன அளவு காண்க. உயரம் கொடுத்துருக்காங்க, அடிப்பரப்பு கொடுத்துருக்காங்க. என்ன வடிவத்துக்கு வந்திருக்கோன்னு பாருங்க, உருளை. நம்ம இது வரைக்கும் பார்த்தது கியூபும் கியூபாய்டும் பார்த்தோம், கனச்சதுரம் கனச்செவகத்தில். இப்போதான் எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா சிலிண்டர். இது எல்லாத்துக்குமே நான் உங்களுக்கு ஃபார்முலா சொல்லியிருக்கேன். கரெக்டா?
சிலிண்டரோட வால்யூம் கன அளவு கேட்குறாங்க. சிலிண்டரோட வால்யூமுக்கான ஃபார்முலா πr²h. வால்யூம் ஆஃப் சிலிண்டருக்கு ஃபார்முலா என்ன? πr²h. அப்போ அப்படின்னா இங்கே பாருங்களேன், ஹைட்டு கொடுத்துட்டாங்க, உயரம் 4 மீட்டர். அடிப்பரப்பு சிலிண்டரோட அடிப்பக்கம் என்ன வடிவத்தில் இருக்கும் அப்படின்னா வட்ட வடிவத்தில் இருக்கும். ஸோ சிலிண்டருடைய வட்டத்துடைய பரப்புக்கு ஃபார்முலா πr². இந்த வார்த்தைக்கெல்லாம் அவங்க எப்படி கொடுப்பாங்க, அதுக்கு நம்ம எப்படி எடுத்துக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கோம், இந்த ஃபார்முலாஸை ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு அப்படின்ட்டு. ஃபார்முலாஸுக்கு மட்டுமே தனியாக அந்த வீடியோவில் நம்ம இந்த ஐடியாஸ் எல்லாமே சொல்லியிருப்போம். நான் அதோட லிங்க் வேணா டிஸ்கிரிப்ஷனில் தரேன். அதை பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்முலா ஞாபகம் வச்சதுலாம் உங்களுக்கு ஈஸி ஆகிடும். சரிங்களா? ஓகே, இங்கே வருவோம். πr²hன்றது ஃபார்முலா. அப்போ பாருங்க, πr² வேல்யூவே அவங்களே கொடுத்துட்டாங்க. என்னன்னு கொடுத்துருக்காங்க? 500. அப்போ πr²க்கு 500 இன்ட்டு ஹெச். உயரமும் கொடுத்துருக்காங்க. உயரம் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 4. ஸோ 500 4 பெருக்கிறேன், 5 20. அது இல்லாமல் ஒரு 2 0 இருக்கு, 2 0. அப்போ அதோட கனளவு என்னவாயிடும் அப்படின்னா 2000 மீட்டர் கியூப்னு ஆகிடும். முடிஞ்சிச்சு பாருங்க. நம்ம சொல்ல வரது புரியுதுங்களா? ஸோ ஃபார்முலா தெரிஞ்சுன்னா அப்படியே அப்ளை பண்ணிடலாம். அடுத்தது 9th ஒன். இதுவும் சிலிண்டர் வச்சு தான். ஒரு சிலிண்டரோட கன அளவு கொடுத்துட்டாங்க, வால்யூம் கொடுத்துட்டாங்க 448 π மற்றும் உயரம் 7 சென்டிமீட்டர் எனில் உருளையின் வலைபரப்பு கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா கேட்டிருக்காங்க. கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியாவுக்கு ஃபார்முலா 2πrh. அப்போ ரேடியஸ் தெரியணும், ஹைட் தெரியணும். ஸோ இங்கே பாருங்க, ஹைட்டு கொடுத்துட்டாங்க 7 சென்டிமீட்டர்ன்ட்டு. ஆனால் அதுக்கு முன்னாடி என்ன கொடுத்துருக்காங்கன்னா கன அளவு வால்யூம் கொடுத்துருக்காங்க. அப்போ உருளையினுடைய வால்யூமுக்கான ஃபார்முலா πr²h. இதுதான் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 448 π. இது வந்து நம்ம ரேடியஸ் கண்டுபிடிக்கணும். பாருங்களேன், பை கேன்சல் ஆகிடும். r² இன்ட்டு ஹெச். ஹெச் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 7 ஈக்குவல் டு 448. கரெக்டா? அப்போ நமக்கு r² ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். 448 பை இந்த 7 வகுத்துடலாம். 7 அடித்தோம் அப்படின்னா 1 7 7, 6 7 42, மீதி 2, 4 7 28. அப்போ r² 64னா ஆரோட வேல்யூ என்னவாயிடும் அப்படின்னா 8ன்னு ஆகிடும். இதுக்கு ஒரு ஷார்ட்கட் இருக்குது, நான் முடிச்சுட்டு அதை சொல்கிறேன். இப்போ இந்த மெத்தட் படி கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் எப்படி இது எவ்வளோ தூரம் போடாமல் ஆன்சரை பார்த்து சொல்கிறது அப்படிங்கிறது. சரியா? இப்போ ரேடியஸ் தெரிஞ்சிருச்சு 8. அவங்க என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க? வலைபரப்பு சிலிண்டரோட கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா, வலைபரப்புக்கு ஃபார்முலா 2πrh. அப்போ 2 இன்ட்டு பையோட வேல்யூ 22/7 இன்ட்டு ரேடியஸ் 8, ஹைட் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 7. பாருங்கள், 7 7 கேன்சல் ஆகிடும். 8 2 16, 16 2 32, 5 3. அப்போது ஆன்சர் 352 சென்டிமீட்டர் ஸ்கொயர் அப்படிங்கிறது தான் இந்த கேள்விக்கான விடை. சரிங்களா? சரி, இவ்வளோ தூரம் இந்த ஃபார்முலாலாம் தெரிஞ்சு 1க்கு 2 ஃபார்முலா தெரிஞ்சு அப்ளை பண்ணி இவ்வளோ தூரம் செஞ்சு தான் கண்டுபிடிக்கணுமா அப்படின்னா கிடையாது. ஆல்ரெடி இதை நான் உங்களுக்கு 2023 வீடியோ போடும்போது இந்த ஷார்ட்கட் எல்லாம் சொல்லியிருக்கேன். என்ன சொல்லியிருக்கோம்? இந்த மாதிரி அவங்க கன அளவு இல்லை வலைபரப்புலாம் கேட்குறாங்க அப்படின்னா நீங்கள் முதல்ல ஒரு ஐடியாவை யூஸ் பண்ணுங்க. அது இல்லைன்னா அடுத்ததாக ஃபார்முலாவுக்கு வாங்க அப்படின்ட்டு. என்ன ஐடியான்னு நீங்கள் அந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். என்ன அப்படின்னா அவங்க கொடுத்துருக்கிற ஆன்சரில் எந்த நம்பர் 11 டேபிளில் டிவைட் ஆகுதுன்னு பாருங்க. எந்த டேபிளில் பார்க்குறோம்? 11 டேபிளில். அப்போ நான் 11 டிவைட் பண்ணி பார்க்கணுமா சார் அப்படின்னா அதுவும் கிடையாது. நம்ம டிவைசபிலிட்டி ரூலை பற்றியும் சொல்லியிருக்கோம். வகுப்படும் தன்மை அப்படின்னு சொல்லுவாங்க, டிவைசபிலிட்டி ரூல். ஒவ்வொரு நம்பருக்கும் அந்த நம்பரால் வகுப்படுமோ, ஒரு குறிப்பிட்ட நம்பரால் வகுப்படுமா இல்லையா அப்படின்றதுக்கு ஒரு ரூல் இருக்குது. அதுதான் டிவைசபிலிட்டி ரூல்னு சொல்லுவாங்க. அப்போ 11 வகுப்படுறதுக்கு என்ன ரூல் அப்படின்னா, இப்போ ஒரு நம்பர் இருக்குது அப்படின்னு வச்சுப்போமே. இப்போ 4786 இப்படின்னு இல்லை ஒரு 5 கூட சேர்த்து 47865 இருக்குன்னா இது 11 வகுப்படுமா இல்லையான்னு தெரியணும் அப்படின்னா 1 விட்டு ஒரு நம்பரை ஆட் பண்ணால் போதும். பாருங்கள், 4 8 12, 12 5 17. இப்போ இங்கே இன்னொரு மீதி இருக்கிற 1 விட்டு ஒரு நம்பர் 7 6 13. 17ல் 13 போயிடுச்சுன்னா 4. அதாவது 1 விட்டு ஒரு நம்பரை ஆட் பண்ணி வர 2 ஆன்சரையும் மைனஸ் பண்ணணும். அப்படி பண்ணால் வரக்கூடிய நம்பர் ஒன்று 0ன்னு வரணும், இல்லைன்னா 11ன்னு வரணும். பெரும்பாலும் 0வே வந்துடும். அப்படி வந்துச்சுன்னா அந்த நம்பர் 11 வகுப்படும். ஆனால் இங்கே மீதி என்ன வந்திருக்கு? 4. அப்போ இந்த நம்பர் 11 டிவைட் ஆகாதுன்னு அர்த்தம். சரிங்களா? இது 11 டிவைட் பண்ணுறதுக்கான ரூல். இப்போ இங்கே வருவோம். உங்களுக்கு விளக்கம் சொல்றதுக்காக இவ்வளோ தூரம் சொன்னேன். ஆனால் ஆன்சர் ரொம்ப ரொம்ப ஈஸி. இதை பார்த்த உடனே அவங்க வலைபரப்பு கேட்டிருக்காங்க. ரைட். அப்போ ஆன்சர் என்னவா இருக்கணும்? 11ஆம் வாய்ப்பாட்டில் வரக்கூடியதாக இருக்கணும். 11ஆம் வாய்ப்பாட்டில் வரணும்னா ரூல் என்ன? 1 விட்டு ஒரு நம்பரை ஆட் பண்ணி மைனஸ் பண்ணணும் இல்லையா? இங்கே வாங்க, 3 2 5, மீதி நடுவில் இருக்கிறது 4 மட்டும் தான். ஏன்னா வேறு நம்பர் இல்லை. 5ல் 4 போயிடுச்சுன்னா 1. நமக்கு என்ன வரணும்? 0 வரணும், இல்லைன்னா 11 வரணும். 1 வந்திருக்கு. இது 11ஆம் வாய்ப்பாட்டில் வராது. இங்கே வருவோம். 3 2 5, நடுவில் என்ன இருக்குது? 5. 5ல் 5 போயிடுச்சுன்னா 0 வருது பாருங்க. இதுதான் ஆன்சர்னு உடனே முடிவுக்கு வந்துட முடியாது. மீதி இருக்கிற நம்பர்ஸையும் பார்க்கணும். 3 2 5,
நடுவில் 6, 5ல் 6 போயிடுச்சுன்னா 1 இல்லை -1. ஸோ இது கிடையாது. அடுத்தது 3 2 5, நடுவில் 7, 7 5 போயிடுச்சுன்னா 2, இல்லை 5ல் 2 போயிடுச்சுன்னா 7, எப்படி இருந்தாலும் 0 வரல. அப்போ இதுவும் கிடையாது. ஸோ ஆன்சர் எதுதான் அப்படின்னா ஆப்ஷன் பி தான். ரொம்ப ஈஸியாக, நம்ம இவ்வளோ தூரம் போட வேண்டியதே கிடையாது. சார் அப்போ இதையே நீங்கள் முதல்ல சொல்லியிருக்கலாம்ல, எதுக்கு இவ்வளோ தூரம் ஃபார்முலாலாம் போட்டு அப்ளை பண்ணி 6 கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் சொன்னீங்க அப்படின்னா, வழக்கம் நம்ம சொல்கிற அதே விஷயம்தான். இப்படியே வச்சுட்டாங்க, ரைட், பரவாயில்ல. சப்போஸ் 2 ஆன்சர் 3 ஆன்சர் 11ஆம் வாய்ப்பாட்டில் வரது மாதிரி வந்திருந்தா அப்போ நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது. கண்டிப்பாக அப்போ நீங்கள் என்ன தான் போட்டாகணும் அப்படின்னா மெத்தடாக போட்டு தான் ஆன்சர் சொல்லி ஆகணும். அதனால தான் உங்களுக்கு எப்போவுமே நான் சொல்லும்போது ஷார்ட்கட் சொல்லும் போதே சேர்த்து மெத்தடையும் சொல்லிடுறது. ரெண்டையுமே தெரிஞ்சு வச்சுக்கிறது தான் நல்லது. ஏன்னா நம்மளோட எய்ம் என்ன, 25 அவுட் ஆஃப் 25 அப்படின்னும் போது வெறும் ஷார்ட்கட் மட்டும் யூஸ் ஆகாது, எல்லா நேரத்துலையும் மெத்தடும் யூஸ் ஆகாது. சில இடத்துல ஷார்ட்கட்டை தான் போட்டாகணும். ஸோ எப்படி கேட்டால் என்ன பண்ணுன்றது தான் நான் ஒவ்வொரு கொஸ்டின்லையும் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். சரியா? அடுத்தா 10வது கேள்வி. உருளையின் மொத்த புறப்பரப்பு கொடுத்துட்டாங்க. கரெக்டாக டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா கொடுத்துட்டாங்க, ரேடியஸ் கொடுத்துட்டாங்க, உயரம் காண்கன்னு கேட்டிருக்காங்க. பாருங்க, உருளையினுடைய மொத்த புறப்பரப்புக்கு அப்போ ஃபார்முலா தெரியணும். உருளையினுடைய மொத்த புறப்பரப்புக்கு ஃபார்முலா 2πr × h+r. இதுதான் அவங்க எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா 818 கொடுத்துருக்காங்க. இதில் ரேடியஸ் மட்டும் கொடுத்துட்டாங்க. ஆரம் மட்டும் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா ரேடியஸ் இஸ் 10 சென்டிமீட்டர். அப்போ பாருங்க, 2 பையோட வேல்யூ 22/7 இன்ட்டு ரேடியஸ் 10 இன்ட்டு h ப்ளஸ் மறுபடியும் ரேடியஸ் 10 ஈக்குவல் டு 880. நமக்கு தேவை h தான். ஸோ இது ப்ராக்கெட்டில் இருக்கிறதால இந்த ப்ராக்கெட்டை மட்டும் நான் இங்கே வச்சுக்கிறேன். h + 10 ஈக்குவல் டு 880. இங்கே பாருங்க, பெருக்கல் இருக்கிற 2 அங்கே போனால் வகுத்தல், பெருக்கல் இருக்கிற 10 அங்கே போனால் வகுத்தல், 22/7 அங்கே போயிடுச்சு அப்படின்னா 7/22. நம்ம பண்ணியிருக்கிறது புரியுதா? ப்ராக்கெட்டை மட்டும் இங்கே வச்சுக்கிட்டு மற்றது எல்லாத்தையும் அந்த பக்கம் எடுத்துகிட்டு வந்துட்டோம். இப்போ என்னவாயிடும், 0 0 கேன்சல் ஆகிடும். 1 2 2, 4 2 8, 4 2 8, 1 22 22, 22 44. மீதி என்ன இருக்கு, 2 பெருக்கல் 7. ஸோ h + 10 ஈக்குவல் டு 7 14. இந்த ப்ளஸ் 10 ஈக்குவல் டு இந்த பக்கம் எடுத்துகிட்டு வரேன். என்னவாயிடும், -10. 14ல் 10 போயிடுச்சு அப்படின்னா 4. அப்போ அந்த உருளையினுடைய உயரம் என்னவா இருக்கும் அப்படின்னா 4 சென்டிமீட்டர். ஆப்ஷன் டி. இவ்வளோதான். சரிங்களாம்மா? ஸோ இதில் நம்ம ஃபுல்லாகவே அந்த கனச்செவகத்தை வச்சும் உருளையை வச்சும் ஒரு 2 டைப்பில் கொஸ்டின்ஸ் பார்த்துருக்கோம். 2 விதமாகவே ஆன்சர் சொல்லியிருக்கேன். சில கொஸ்டின்லாம் மெத்தடாக எப்படி போகிறது அப்படின்றதையும் சொல்லியிருக்கோம், ஷார்ட்கட்டில் எப்படி சொல்கிறது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கோம். இதெல்லாம் கொஞ்சம் ரிப்பீட்டடாக ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். திரும்ப திரும்ப சொல்கிறது தான். கொஷின்ஸை கூடுமான வரைக்கும் எழுதி வச்சு ப்ராக்டிஸ் பண்ணீங்க அப்படின்னா இன்னும் நல்லாயிருக்கும். சரிங்களா? இந்த டாப்பிக்கில் அவங்க கேட்டிருக்க மீதி கொஷின்ஸை நான் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் டீச் பண்ணுறேன். ஓகேவா? தேங்க்யூ.